பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப வீட்டுல நடந்த பிரச்சனைனால ராஜி லைட்டா குழப்பத்துல இருக்காங்க. நான் போலீஸானு நினைக்கிறதுனால தானே வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, அதனால அதெல்லாம் வேணாம்னு கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது கதிர் வந்து ராஜி சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத, நீ போலீஸானு நினைக்கிறியா இல்லையா, அந்த முடிவுல எந்த அளவுக்கு உறுதியா இருக்கா தெளிவா சொல்லுன்னு கேட்பாரு. ராஜி அந்த முடிவுல உறுதியா இருக்கேன்றாங்க. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நீ உன் ட்ரைனிங்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, உன்னை போலீஸ் ஆக்க வேண்டியது என் பொறுப்புன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து கோமதி வர்றாங்க. கோமதி கதிர்கிட்ட, டேய் கதிரு, அப்பாட்ட என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, பாவண்டா அவர் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவரா, அவர் மனசை ஏன்டா கஷ்டப்படுத்துறீங்க, இங்க பாரு அப்பாவுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா செய்யக்கூடாது, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும், அவர் என்ன ராஜியை வேலைக்கு போவேன்னு நான் சொல்றாரு, இந்த போலீஸ் வேலை தானே வேணான்றாரு, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்ற மாதிரி பேசுவாங்க. கடைசியா ராஜியை பார்த்து, ராஜி உனக்கு இந்த போலீஸ் வேலை எல்லாம் வேணாம் ராஜி, அதை விட்டு நீ ஏன் மாமா வந்தானே இந்த விஷயத்த சொல்லிருன்றாங்க. அதை கேட்டோன்னு கதிருக்கு டென்ஷன் ஆகுது. அம்மா அப்பெல்லாம் பண்ண முடியாதுமான்னு. உடனே கோமதி வந்து, அப்போ உங்க அப்பா மனசு கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்ல, அதை நினைச்சு நான் வருத்தப்படுவேன், அதுவும் உனக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இப்ப கதிரு நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்காது. ஏமா நீ அப்பாவை பத்தி யோசிக்கிற, உன்னை பத்தி யோசிக்கிற, ஏன் உன் கூட சண்டையா இருக்க உங்க அண்ணங்களை பத்தி கூட யோசிக்கிற, ஆனா எங்களை பத்தி மட்டும் ஏமா யோசிக்கவே மாட்டேன்னு கேட்பாரு. அதுக்கு கோமதி, டே என்னடா பேசுறேன், நான் என்னடா உங்களை பத்தி யோசிக்காமலையாடா இருக்கேன்ற மாதிரி கேட்பாங்க. பதிலுக்கு கதிர் வந்து, ஆமாம்மா நீ அப்படி யோசிச்சிருந்தனா அன்னைக்கு உன் அண்ணனோட மானத்தை காப்பாத்துறதுக்காக எங்க 2 பேரையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன், இப்ப கூட அப்பா கஷ்டப்படுவாருன்னு தான் யோசிக்கிற, இவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதுல ஆசை இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேற பத்தியா, இவளோட கனவை அசால்ட்டா தூக்கி போடுன்ற, அதெல்லாம் முடியாதுமா, அப்பாட்ட பேசி நான் புரிய வச்சுக்கிறேன், ஒருவேளை அவர் புரிஞ்சு காட்டினாலும் இவ கண்டிப்பா போலீஸ் ஆவா, அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசி விட்டுருவாரு. அதெல்லாம் கேட்ட கோமதிக்கு லைட்டா கடுப்பா தான் இருக்கும். கோவத்துல அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ராஜி வந்து கதிர அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாலும் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. என்ன மேடம் பகல்ல ஏதோ கனவு கண்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்பாங்க. ராஜி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. கதிர் எனக்கா எவ்வளவு சப்போர்ட்டா பேசினா தெரியுமாக்கா, காதலிச்சு கல்யாணம் பண்றவங்க கூட இந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க, ஆனா கதிர் எனக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றான்ற மாதிரி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் கேட்ட மீனா கிண்டல் பண்றாங்க. என்ன ராஜி இன்னைக்கு பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஒருவேளை கதிர் மேல லவ் வந்துருச்சான்ற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டா ராஜி வெக்கப்படுறாங்க, ஆனா பதில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த டைம் பார்த்து தங்கமேல் வருவாங்க. தங்கமேலும் கதிரை புகழ்ந்துதான் பேசுறாங்க. ராஜி உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சவ, கதிர் தம்பி உனக்காக மாமாட்ட பேசினதெல்லாம் பார்த்து நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், என் புருஷனா இருந்தா இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாரு, என் ஒரு கர்ச்சிப் கூட அவர் மாமாக்கு தெரியாம எனக்கு வாங்கி தர மாட்டாருன்னு சொல்லி அவங்க நிலைமையை நினைச்சு வருத்தப்படுவாங்க. அதே நேரத்துல கதிரையும் புகழ்ந்து பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தங்கமேல ஸ்கூல்ல தான் கட்டுறாங்க. அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டர் வந்து தங்கமேல்கிட்ட கேட்கறாரு, என்னம்மா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிட்டியாமான்னு கேட்பாரு. தங்கமேல் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் சார், கூடிய சீக்கிரத்துல கிடைச்சிரும்னுவாங்க. அதுக்கு அவர் வந்து சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுக்க பாருமா, இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்தா நம்ம மாட்டிப்போம், சர்டிஃபிகேட் இல்லாம வேலைக்கெல்லாம் ஆள் செய்யக்கூடாதுமா, பெரிய பிரச்சனையா இருன்றாரு. தங்கமேலும் பொங்கல் லீவ் முடிஞ்சு வரும்போது எப்படியா சர்டிஃபிகேட்டோட வரேன் சார்ன்ற சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட ஆபீஸை தான் கட்டுவாங்க. மீனாவோட அம்மா மீனாவை பார்க்க வராங்க. பொங்கல் சீருக்கா காசு கொடுப்பாங்க. அதை பார்த்த மீனா, ஏமா இப்படி வந்து கொடுக்குற, நேரம் என் வீட்டுல வந்து கொடுக்க வேண்டியது தானே, அப்பதான் எங்களுக்கும் மரியாதையா இருக்கும், உனக்கும் கெத்தா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா மீனாவோட அம்மா அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு, இங்க பாரு இதெல்லாம் நான் பண்றேன்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு, நானே உங்க அப்பாவுக்கு தெரியாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், காசை பொடின்னுவாங்க. ஆனா மீனா வந்து, அப்பாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா பண்றதெல்லாம் எனக்கு வேணாம், நீ எனக்கு காசு கொடுக்கணும், பொங்கல் சீர் செய்யணும்னு எந்த அவசியம் இல்லம்மா, என் வீட்டுல அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் மாட்டாங்க, நீ அடிக்கடி என்ன இப்படி வந்து பாரு, எனக்கு அதுவே போதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலே முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கலாம்னா, பாண்டியனை சமாதானம் பண்றதுக்கு ராஜியும் கதிரும் முயற்சிப்பாங்க. ஆமாங்க, பாண்டியனோட அனுமதியை பெறதுக்கு ஏதாவது முயற்சிப்பாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரலாம். ராஜிக்கும் கதிருக்கு இடையில இன்னும் கொஞ்சம் லவ் அதிகரிக்கிற மாதிரி, அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம திங்கக்கிழமையில இருந்து பொங்கல் கொண்டாட்டமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.